எப்படி தட்டப்படலாம் சமையல் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எங்கள் இவிக்கு கல்யாணம் அப்படி தான் சொல்லணும். அடுப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஏன்னா வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மும்முரமாக ஓடிக்கிருக்கு. எல்லா டப்பாவையும் அள்ளி போட்டு டம்முன்னு இதெல்லாம் முடித்த உடனே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. நீட்டாக தான் வைக்கிறோம், வேலை பார்க்கும்போது அப்படியாக திரும்ப நீட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு இது வந்து வெஜ் பிரியாணி ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் காலையிலேயே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலாம். அதனால் காலையில் நேற்றே வந்து என் மயங்க வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கறி எடுத்துட்டு இப்போ சொல்கிறேன். நேற்று காலையிலேயே இவ்வியோ எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு லாஸ்ட் டே ஸ்கூல், நாளைக்கு என்னென்ன சமையல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பெருசாக போட்டாங்க. நான் அதெல்லாம் சரி மறந்துருப்பாங்கன்னு இன்றைக்கி தூக்கி போட்டு படுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் அவள் பிரியாணி செஞ்சுக்கு போது ரூமுக்குள்ளே ஓடி வராங்க. பெரியம்மா ஏதோ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ வந்து அவர் சொல்லிட்டு பேக் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து லெக் பீஸ் 65, அதுக்கப்புறம் உப்பு கறி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கறியில் சுக்கா. இன்னொருத்த வந்து இது வந்து இவி கெட்டது. இதில் சியான்றாவை நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது, பாவத்தை. அவளுக்கு எதுவுமே கேட்கல. சரி, அவளுக்கு மைண்ட் என்னென்னா அண்ணன் மேலே அடிச்சு விடுவாங்க, நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி. தியாப்புள்ள வந்து பால் சோறு சிக்கன் குழம்பு கேட்டார். இவ்வளோத்தையும் என்னால் சத்தியமாக பண்ண முடியாது, காலையும் உழுந்துட்டேன். அதோட சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ லெக் பீஸையும் பொறிச்சிட்டு உப்பு கறி கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டான் ஒருத்தன். அவன் வேறு சோறு தான் கெட்டு போயிருக்கான். எனக்கு சோறு ரசம் ஏதாவது தயிர் ஊற்றி கொடுத்து விடு, இல்லைன்னா மண்டையை உடச்சிருவேன்னு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த சிக்கனை தான் அந்த வெஜ் பிரியாணி தான் அப்படியே வச்சு கொடுத்து விடுவேன். அவனுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட் டே வாக்கலான்னு பார்க்குறேன் இவன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 விஷயம், ஒன்று வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒன்று வருத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயத்தை வசதி சொல்கிறேன். இனிமேட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க தேவையில்லை. 10 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு 12 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்லாம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இவி சியான்சி பார்த்திங்கன்னா 6ஆம் கிளாஸ் போகிறாங்க. ப்ரைமரியிலேருந்து ஹை ஸ்கூல் போக போகிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் குட்டியாக இருந்தாப்புல, இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் போக போகிறாரு அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து லீவு. அப்படியே கொஞ்சம் எனக்கு பத்தக்கன்னு இருக்குது. கொண்டு அதுலேருந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது கொண்டு நடுவில் கொண்டு விட்டா நம்மளுக்கு மனநலம் எப்படி இருக்கும், சேம் அதே ஃபீலிங்கு. ஏன்னா அந்த ஃபீலிங்கை அப்படியே மயம் கொண்டு வந்துடுவாங்க. டிவி கிடைக்காது, இந்த ஹால் கிடைக்காது, என் ரூம் கிடைக்காது, என்னோடய மொபைல் கிடைக்காது. மொத்த சுதந்திரமும் இந்த 2 மாதத்தில் எனக்கு பறி போயிடும். நாட்டுக்கு கூட ஈஸியாக சுதந்திரம் கிடச்சிருச்சு, எனக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 யுகமே ஆகும். இது எல்லாத்தையும் ஆக்கி பொங்கி எடுத்து பேக் பண்ணி கொடுத்து விடணும். காலையிலேயே ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் எடுத்து போயிட்டேன். இங்கே ஆகுங்கம்மா, இந்த கறி பொரிச்சு இந்த மசாலா கீழே வாடணும் மாட்டேக்காத்தா வேணுமா அவளுக்கு வலிச்சு நக்கி திக்க போறிய? உருளைக்கிழங்கு போட போறியாங்க? ஆனால் ஆத்தாடி உள்ளூர் கிளையில முரட்டு கிளவிடா. அதான் நேற்று என்னன்னா கீசா வந்து சிப்பி கீழோன்னு சொல்லிட்டாங்க. அதான் நோண்டி மாமா நைட்டு கிரேவி வச்சு கொண்டு வந்துட்டாக்கா. நீங்கள் போயிட்டு இல்லை இங்கே விட்டு இவி விட்டு இது 2 பாப்பா விட்டு. எந்த பாப்பான்னு தெரில, ஆனால் இது 2 பேர்ட்டு ஒரே பாக்ஸ். இதில் பேர் அடிக்காமல் இருக்கு. சைனான்னு எழுதியிருக்கா என்ன? அப்படியா? பாப்பா ஆமாம். தியோ அவங்களாம் கறியே நிறைய கட்டாங்க, எப்படியும் சாப்பிட மாட்டாங்க நிறையா. அதான் ஓரத்தில் கொஞ்சோண்டு தெரிஞ்சிருச்சா, எல்லாமே தெரிஞ்சிருச்சா. சாப்பிட மாட்டாங்களோ, அது வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால தான்
சிக்கன் பிரியாணிங்களா? ஆ ஆயில் இனிதான் அங்கேருந்து வருவான் விளக்கமாத்தோட எனக்கு. இனிதான் உப்பு கறியே கேட்டுச்சு. இந்த அப்போ கறியை மட்டும் தானே சாப்பிட போகுதுங்க. சியான் ரவுட் ரிட்டனில் வருமாம்மா. அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அப்பேன் பாப்பாங்க லெக் பீஸ் காய்க்கிறதுக்கு அதான் பரவாயில்ல கொண்டா. அதில் யாருங்க நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சத்துண சோறை வாங்கி தின்னுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதையும் சோறை வாங்க போனோம்னா அந்த சத்துண கராக்கா எப்படி தெரியும் சோறு போடுவாங்க. எல்லோரும் சோறு போட்டால் எப்படி இருக்கும், சோத்தள்ளி இப்படி தானே போடுவாங்க. இப்படி அள்ளி இப்படி ஒரு அடி அதோட தட்டு பிறண்டு காலில் ஊட்டிடு. சாம்பார் அப்படி ஸ்டெயிலாக ஊற்றுவாங்க. இப்படிலாம் ஊற்ற மாட்டா. இப்படி கரெக்டாக மேலே ஊற்று. இதோட எவ்வளோ நாளைக்கு வரக்கூடாது வாங்குறதுக்கு. இதனால சத்துணம் லைனில் கூட நான் நின்றுவேண்ணா. அந்த மேலே ஊற்றணும் அது சாம்பாரை சொல்ல. ஓகேவா? அவளுக்கு 2 பேருக்கும் ஏதோ மகேந்திர பாகுபலி தான். மகேந்திர பாகுபலி என்னம்னா இவங்களுக்கு இந்த பாக்ஸ் வாங்கினது எனக்கு எவ்வளவு நல்லதாக போயிட்டு மாமா. ஒரு அமுக்கு அமுக்கினேன் இல்லைக்கா. இப்போ எல்லாத்தையும் இதுலேயே வச்சிட்டல. ஆமாம் லெக் பீஸ் இதுலேயே போயிட்டு. இல்லை எதையே மாற்றிட்டணும்னு தோணுது எனக்கு. இந்த மூடியை மாற்றிட்டேன். ஆனாலும் இதுதான் இதை விட்டு இது தீய விட்டு. சரி கலர் அதை ஓப்பனாங்க சரியாக போயிடும். மேலே வெயிட் வச்சுருவோமா அதோட போயிடும். அவன் முடியும் அவனுக்கு வச்சு பசங்க தான் ஐயும். அது அவனும் கலருக்கு மாமா. அந்த பக்கம் டைட் இல்லாமல் இருக்குது. அதுதான் இந்த வைக்க போனேண்ணா. இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் சொல்கிறான். அவளோட பேக் எங்கய்யா கொண்டாயா வைப்போம். இது யாருக்கியா? சியான்சி சியான் ராப்டா. இதுதான் சியான்சி விட்டா. சியான்சி கருவேப்பிலையெல்லாம் தின்னும். கண்மணி கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்தாலாம் எது எவன்ட்டுன்னு தெரியும் எனக்கு. இது வியூட். காலையிலே வாட்டர் பாட்டிலையும் ஸ்நாக்ஸையும் கொடுத்து விட்டாச்சு. 12:15 12 அந்த மாதிரி. ஏன் மூனி ஏன் பேக்கு கொண்டா மூனி. இது யார் பேக்கு? இது இது சியான் ரவுட்டு தானே? ப்ராக்டிஸ் பண்ணுங்கக்கா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பூனு டவலு இதான சியான்சி பேக்கு. எப்பயே மாற்றினாலுங்க டவல். உன்னையெல்லாம் தூக்கி போட்டு ஏறி மிதிக்கணுமிய. டவல் கேட்டா கடிச்சு
சாயலூர்ல டவல் தெரியலன்னா டவல் உன் கண்ணுக்கு தெரியும்ல. நான் கண்ணை கட்டியா கடையில் வந்து வித்தாரு. இதில் பாக்ஸ் வச்சு சாப்பிடுறியா? தொட்டுக்கிற பாக்ஸ் வைக்க கூட பத்தாது. இதெல்லாம் ஓமா இவி கரெக்டாக அந்த இங்கிலீஷ் மீடியம் சேரும் போது வாங்கின டவல். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டாக் அவுட் ஆகிட்டு நானே தினம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரைய மாட்டேங்குது. எங்கே ஸ்பூன் வச்சேனா கொடுத்த உள்ளே போட்டிருக்கேன். எந்திராடே நல்லவனே. டேய் அடே இப்போதான் முடிச்சுக்கிட்டு இருந்த தம்பி. போய் வேமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கறி தருவான், இல்லைன்னா சட்டி தின்னுட்டு உட்காந்துருவான். நல்லா சமைச்சிருக்கேன். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. அவியகரி அப்புறா நாங்கள் என்ன தான் திம்போம். ஆமா ஆமா பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்களாம் வெயில்ண்டா போதும். தாம் தெரியுது, தீம் தெரியுது, தோம் தெரியுது, நம்ம அப்படிதான். இந்த எப்பயுமே காலையில் ரொம்ப பரபரப்பாக போவோம். ஏன்னா காலையிலேயே அவங்களுக்கு டிஃபனை வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு லெஸ்ஸி குடிக்கிறதுக்கு ஒரு 500 ரூபா போட்டு. லெஸ்ஸி குடிக்கிறதுக்கு 500 ரூபாயா? சரி போதுமா? 2 குடிக்கு 1000 ரூபா கொடுத்துருவோம். போதும்டா போடா. எப்பயுமே காலையிலே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அதிரடியாக போகும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு. ஆனால் மத்தியானம் அதிரடி ஆகிட்டு. இனிமேல் இந்த வீட்டில் இருக்க அண்டாவங்களுக்கு வேறு சாப்பாடு மறுபடியும் தொட்டுக்கிற பார்க்கணும். ஐயோ 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 ஐயோ